ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நான் சந்தியாகாலம் அப்படின்னா என்ன, சந்தியாகாலம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடைபெறும், அந்த காலத்தில் செய்கிற பூஜைக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விடிய காலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அருணம் என்கிற அருணோதய காலத்தில் நடைபெறுற பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டு வழிபடுவது எவ்வளவு சிறப்பு என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறதோ அதே மாதிரி தான் சூரியன் மறையும் நேரமான இந்த சந்தியா காலமும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது தான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. சந்தியாகாலம் அப்படிங்கிறது சாயங்காலம் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் இறுதியாக இருக்கிற 1 மணி நேரமும் ரொம்பவே விசேஷம் என்று கூறப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த பூஜையில் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேருக்கு பண்ண முடியாமல் இருக்கும். நிறைய சுச்சுவேஷனால் பண்ண முடியாது. ஆனால் பண்ணணும்னு நிறைய ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களால பண்ண முடியாமல் போகுது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த சூரியன் மறையும் நேரத்தில் நடைபெறுற இந்த சந்தியா காலத்தில் பூஜை பண்ணி வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, என்ன வேண்டுதல் வச்சு அவங்க வேண்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த சந்தியா காலத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதே மாதிரி சேமாக நன்மை கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கும் நம்பப்படுது. பல சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்படுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் தினமும் 5 மணிலேருந்து 6 மணிக்கு உள்ளேயே, 6 மணிக்கு அப்புறம் இல்லை, 6 மணிக்குள்ளேயே விளக்கேற்றி வழிபடுவது தான் சாஸ்திர நியதி என்று கூறப்படுகிறது. அப்படி ஏற்ற விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றினால் இன்னும் சிறப்பு என்று கூறப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் திரிக்கு துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அந்த மஞ்சள் திரியை கொண்டு விளக்கேற்றும் போது நமக்கு ராஜயோகம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் திரி இல்லை, நம்மக்கிட்ட வெள்ளைத்திரி தான் இருக்குது அப்படின்னா வெள்ளைத்திரியை கொஞ்சமோட மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளில் குழச்சிக்கிட்டு அந்த திரியை அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் உலர விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் போட்டு வழிபடலாம். மஞ்சள் திரியை தான் காசு போட்டு வாங்கணும்னு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சளை வச்சே வெள்ளை கலர் திரியை மஞ்சள் கலர் திரியாக ஆக்கிடலாம். இந்த மாதிரி வழிபட்டு கூட நம்ம கடவுளை மனசார வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் சந்தியாகால நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறோம் பார்த்திங்களா, அந்த தீபம் நல்லா சுடர் விட்டு அந்த சந்தியாகால நேரத்தில் தான் எரியணும். நம்ம 6 மணிக்கு மேலே ஏற்ற தீபம் கணக்கில் வராது. 6 மணிக்கு உள்ளேயே சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே, நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விடிய காலையில் பூஜை பண்ணுறது எவ்வளோ சிறப்போ அதே மாதிரி சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே பூஜை பண்ணிகிட்ருக்கணும். அங்கே நம்ம சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் தீபம் நல்லா சுடர் விட்டு எரியணும். அப்போ தான் அத்தனை தெய்வங்களின் ஆசையும் நம்ம அருளும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. தினமும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபாடாக இருக்கிறோமோ அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற அத்தனை துன்பமும் நீங்கி நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.